ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியான நாட்டு சர்க்கரை வச்சு கைப்பிடி கொழுக்கட்டை தாங்க செய்ய போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயை எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் கருப்பு எள்ளு சேர்த்துருக்கேன். இது நல்லா வெடித்து வரட்டும், அந்தளவுக்கு வறுத்துக்கலாங்க. பாருங்கள், எள்ளு நல்லா வெடித்து வந்திருக்கு. இது அப்படியே தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயில் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம். வீட்டில் இருக்கிற இடியாப்ப மாவு கூட சேர்த்துக்கலாங்க. ஒரு டைம் இந்த மாதிரி வறுத்துட்டு சேர்த்தோம்னா நல்லா கொழுக்கட்டை நல்லாயிருக்கும், சாஃப்டாக இருக்கும். ஒரு 5 நிமிஷம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மணல் மாதிரி வறுத்துக்கலாங்க. இது நல்லா வறுத்ததுக்கப்புறமா இதையும் தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். அதே கடாயில் 3/4 கப்பு நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். இது கூடவே 2 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். இது நல்லா கரைஞ்சி கொதித்து வந்தால் போதுங்க. பாகுப்பதம் எதுவும் தேவையில்லை. இது நல்லா கரைஞ்சி கொதித்து வரையில் நம்ம வறுத்து வச்ச எள்ளு, கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நம்ம ஏற்கனவே வறுத்து வச்ச மாவை இதில் சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா அப்படி கிளறிக்கிட்டே இருக்காங்க. கிளறி கொடுத்துட்டே இருக்கலாம். நல்லா கெட்டியானதுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆறுனதுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு இந்த மாவை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சுக்கலாங்க. இப்போ கையில் நல்லா கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு இப்போ கொழுக்கட்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். நல்லா காஞ்சதுக்கப்புறமா இப்போ வேக வச்சு எடுத்துடலாம். ஒரு 10 நிமிஷம் வெந்தால் போதும். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு 10 நிமிஷம் வேக வச்சு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. பாருங்கள், சூப்பராக இருக்குது. அவ்வளோதாங்க, சுவையான நாட்டு சர்க்கரை கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ.